வேரித்தாஸ் தமிழ் பணி அன்பு நெஞ்சங்களுக்கு இந்த சகோதரி மார்கரெட் டெய்சியின் அருமையான வணக்கங்கள். இன்று உங்களை சந்தித்து அன்பின் ஒரு பரிமாணம் தியாகம், அதை பற்றி உங்களோடு அளவலாக வந்திருக்கிறேன். யார் மீது உண்மையான அன்பு இருக்கிறதோ அவர்களுக்காக எதையும் தியாகம் செய்ய நாம் முன் வருவோம். இதோ எடுத்துக்காட்டுகள் ஏராளம். முதலாவது நமது இயேசு நம்மீது கொண்ட அன்புதான் அவரது உயிரை சிலுவையில் விடுவதற்கு தியாகம் செய்ய வழிநடத்தியது. இதோ நமது தேசத்தந்தை காந்தி, அன்னை தெரசா, இப்படி பல ஆன்றோர்களும் சான்றோர்களும் தியாகம் செய்தார்களே. எப்படி? நம் நாட்டின் மீது கொண்ட அன்பு, நம்மீது கொண்ட அக்கறை. ஆம், அன்பின் ஒரு பரிமாணம் தியாகம். உண்மையான அன்பு உள்ளவர்கள் ஒரு போதும் சுயநலம் கொண்டவர்களாக இருக்க மாட்டார்கள். தான் அன்பு செய்பவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் எப்பொழுதும் இருப்பார்கள். அடுத்தவருக்கு அவரது ஒவ்வொரு தேவையிலும் குறிப்பறிந்து உதவுவார்கள். அவர்களுக்கு தன்னால் முடிந்த அளவு எப்பொழுதும் உதவி செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் நன்றாக இருப்பதிலும் அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதிலும் இவர்கள் மகிழ்ச்சி காண்பார்கள். ஆம், அன்பு ஒருபோதும் தன்னலம் பாராது. இது விவிலியத்தில் கூறப்பட்டுள்ள வசனம். இதோ பார்ப்போம். ஒரு ஊரில் ஒரு விவசாய குடும்பத்தில் ஒரு தந்தைக்கு 2 மகன்கள். அந்த 2 மகன்களும் தந்தைக்கு மிக உகந்தவர்களாக, கீழ்ப்படிதலுள்ள மகன்களாக, அன்பான மகன்களாக இருந்தார்கள். அந்த தந்தை தன் கடின உழைப்பின் மூலம் 10 காணி நிலத்திற்கு சொந்தக்காரராக இருந்தார். வயது முதிர்ந்தது, வியாதிப்பட்டார், ஒரு நாள் மரித்தும் போனார். இதோ தந்தை மரித்த பின் 2 மகன்களும் இணைந்து அந்த விவசாயத்தை செய்து நிலத்தை பண்படுத்தி விளைச்சலை பெற்று வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். ஒரு வருடம் கழித்து அண்ணனுக்கு திருமணம் ஆயிற்று. சரி, திருமணம் ஆகிவிட்டதே, நமது தந்தையின் சொத்தை 2ஆக பிரித்து பயன்படுத்தி கொள்ளலாம் என்று ஒருவருக்கு 5 காணி, மற்றவருக்கு 5 காணி என்று பிரித்து கொண்டார்கள். இருவரும் தனித்தனியாக விவசாயம் செய்து பலனை பெற்றார்கள். நெல் மூட்டைகள் அவரவர் களத்தில் அடுக்கி வைத்திருந்தனர். அப்பொழுது தம்பி நினைத்தான், நான் தனிக்கட்டை, ஆனால் அண்ணன் திருமணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்கு. ஆகவே அண்ணனுக்கு செலவு அதிகம். எனக்கு விளைஞ்சிருக்க மூட்டையிலேருந்து ஒரு 5 மூட்டை நெல்லை எடுத்து அவர் பக்கம் இருக்கிற நெல் மூட்டையோட சேர்த்துடலாம், அண்ணனுக்கு தெரியாதுல்ல, தெரிய போதா அப்படின்ட்டு இரவோடு இரவாக அந்த களத்தில் இருந்த நெல் மூட்டைகளில் தன்னுடைய மூட்டைகள் 5 எடுத்து அண்ணனது மூட்டைகளோடு சேர்த்து போட்டுவிட்டு வந்து உறங்கிவிட்டான். அண்ணன் நினைத்தான், எனக்காவது திருமணமாகிவிட்டது, குழந்தை பிறந்து விட்டது, குடும்பமாகிவிட்டோம். ஆனால் தம்பி தனியாளாக இருக்கிறான். அவனது திருமணத்திற்கு அவன் பொருள் சேர்க்க வேண்டும், பணம் சேர்க்க வேண்டும், இன்னும் அவன் வாழ்க்கையில் உயர்வதற்கு பல திட்டங்கள் தீட்டி வழி அமைக்க வேண்டும். ஆகவே தம்பி பாவம், தம்பிக்கு ஒரு 5 மூட்டையை எடுத்து போட்டோம்னா தெரியாது, மூட்டைகளோடு மூட்டையாக சேர்ந்துருன்னு சொல்லி அண்ணன் என்ன பண்ணிட்டான், இரவோடு இரவாக நடுசாமத்தில் எழுந்து போய் தனது மூட்டைகள் 5 மூட்டையை எடுத்து தம்பி மூட்டைகளோடு போட்டு வந்து படுத்துட்டான். அடுத்த நாள் விடிந்ததும் நெல் மூட்டைகளை எடுத்து வியாபாரம் செய்ய பார்த்தார்கள். தான் வைத்திருந்த மூட்டையில் ஒரு மூட்டை கூட குறையவில்லை அண்ணனுக்கு, தம்பிக்கும் அதுபோல். இதுதான் தியாகம். தம்பி அண்ணனின் நன்மைத்தனத்தை, அண்ணன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று எண்ணினான். அண்ணன் தன் தம்பி நன்றாக இருக்க வேண்டும், நல்ல எதிர்காலத்தை கண்டடைய வேண்டும் என்று தம்பியின் நினைவாக அண்ணன் இருந்தான், அண்ணனின் நினைவாக தம்பி இருந்தான். இதுதான் தியாகம். ஆகவே தியாகத்தோடு கூடிய அன்பு உங்களிடம் உள்ளதா? எண்ணி பாருங்கள், தியாகத்தை அதிகப்படுத்துங்கள். அன்பு உண்மையானதாக, எல்லோரும் நலமாக வாழச் செய்வதாக உங்கள் அன்பு அமையும். நன்றி. மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருட்சகோதரி மார்கரெட் டெய்சி.
ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.